ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா பட்டுக்கோட்டை டு திருச்செந்தூர். ஸோ திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் நம்ம முருகர் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே ரொம்ப விசேஷம், கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டாப்படி நடக்குது. ஸோ நான் மண்டாப்படி எப்படியாவது மண்டாப்படி முடிகிறதுக்குள்ளே நான் போகணும்னு திங்க் பண்ணேன். ஸோ அதே மாதிரி போயிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. ஸோ நாங்கள் ட்ரெயினில் போனால் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் போய் விசாரித்தா நைட் 11 o'clock அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம், பஸ் 10 o'clock இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி இதுக்கு மேலே வேணாம், மதுரையிலேருந்து நம்ம மாறி போடலான்னு அப்படின்னு திங்க் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம், மதுரைக்கு போயிட்டு நாங்கள் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். திருச்செந்தூர் பஸ் வரவே இல்லை. ஸோ வருது, பஸ்ஸெல்லாம் வருது, ரொம்ப கூட்டமாக வருது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் நான் விசாரித்த இடத்துல நீங்கள் தூத்துக்குடி போய் போங்க, பஸ் இருக்கும். ஸோ தூத்துக்குடி பஸ்ஸும் அதே ரஷ்ஷில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி எப்படியாவது நாங்கள் தூத்துக்குடி பஸ் ஏறிட்டு தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு பஸ் வந்து 2 hours கழிச்சு தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ 2 hours நாங்கள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாதி வீடியோ நான் பஸ் ஸ்டாண்ட் மதுரை போனது, தூத்துக்குடி போனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஏன்னா பஸ்ஸு கிடைக்கல. ஸோ அந்த டென்ஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்த கோயிலுக்கு போக முடியாதா, ரொம்ப கன்ஃபியூஸ்லேயே இருந்துச்சு. சரி எப்படியாவது வீடியோ எடுக்கணும்னு எனக்கு திருச்சியில் இருக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். திருச்சியில் இருந்த வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஒரு தாட்டே வரல. சரி எப்படியாவது நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் போதுன்னு அந்த தாட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. கூட யார் வந்திருந்தாங்கன்னா அக்கா பசங்க 2 பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 5:30 to 6 o'clockலாம் திருச்சி வந்துட்டோம். ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் சும்மா திருச்சி பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க எஸ்கலேட்டர் பார்த்துட்டு இதில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கடா, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு, செம்ம ரெயின். ஸோ அதனால் எங்களால் வெளியிலே எங்கேயும் போகல, உள்ளக்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோமா. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் மதுரை பஸ் ஏறினது. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்குள்ளேயும். மதுரை பஸ் ஏறிட்டோம். மதுரைலேருந்து நம்ம வேறு பஸ் சேஞ்ச் ஆகி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மதுரைக்கு போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஹைவேஸில் இது ஃபுல்லாக லென்த்தாக என்னமோ பார்த்தோம். இது பார்த்தப்போ தான் பக்கத்தில் கேட்டோம், இது ஏரோப்ளைனுக்குள்ளே அந்த சைடு ரெக்க மாதிரி இருக்கும்னு. ஸோ அதை சொல்லியிருந்தாங்க. ஒன்று மட்டும் போகல, இந்த மாதிரி 2-3 இது போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா பெருசாக செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இதை இப்படி லைவாக கொண்டு போகிறத பார்க்குறேன். ஏன்னா ஏரோப்ளைனை ஏரோப்ளைனில் போயிருக்கோம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி போய் பார்த்ததில்ல, சிங்கிள் ரெக்கையாக போய். ஒரு வழியாக தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடி வந்துட்டு பஸ்ஸு 2 hours கழிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ தான் டாக் வந்துச்சு. சரி டாக்ட்ட சும்மா கொஞ்சிக்கிட்டு இருக்கப்போ ஹேண்ட் ஷேக் கொடுக்குது, வாலாட்டுது. சரி ஸ்நாக்ஸ் வைப்போன்னு சொல்லிட்டு சிப்ஸை வச்சோம்னா சாப்பிட மாட்டேன்ருச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு 1 hour 2 hour நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் வந்த கையோட ரூமை புக் பண்ணிவிட்டு லக்கேஜ் கொண்டு போயிருந்தோம். ஸோ லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிறதுக்கும் கோயில் வேல் அப்படியே சூப்பராக அந்த லைஃப் சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஸோ அதை ஒரு கிளிப்பிங் எடுத்தேன். அதே மாதிரி நான் சுற்றுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுப்பான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன் சும்மா ரீல்ஸ். அப்படி சைடில் எங்கிட்ட திரும்பி பார்த்தா மயில் ஃபுல்லாக சுற்றி நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். அங்கிட்டு சைடில் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கிட்டலாம் மயில் செம்மையாக. அதெல்லாம் ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி ஒரு 6:10 அந்த டைமிங்கில் நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு இருந்தோம். அக்கா உனக்கு என்னக்கா அங்கே இருப்பா. வாங்க கிட்ட போகலாம். உங்க அம்மா என்ன பயந்து வர்றாங்க. கொஞ்சம் கிட்ட காலை ஒப்பண்டி அங்கிட்டு வாங்க, முன்னாடி வாங்க. நான்
பீச்சுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு சரி ஈவினிங் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அந்த வெயில் குறையவே இல்லை. நான் இந்த கிளிப்பிங் எடுக்கிறப்ப 5:30 கரெக்டாக 5:30. ஸோ இவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே லேட் பண்ணோம்னா க்யூ, ஏன்னா மண்டாப்படி டயத்தில் போயிருக்கும், செம்ம கூட்டமாக சொல்லி நான் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காண்டி நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து நாங்கள் லைனில் நிற்கணும். எந்த பக்கத்து லைனில் நிற்கிறேன்னு தெரியலன்னா 2 லைன் போட்டிருந்தாங்க. நாங்கள் சுற்றி ஒரு 1/2 hour கோயிலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க இப்படி போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 6:30 லைனில் நிற்க ஆரம்பித்தோம். 9 o'clock தான் சாமியை பார்த்தோம். நான் திங்க் பண்ணது சாமி இன்றைக்கி பார்க்க முடியாது போல், நம்ம நாளைக்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஏன்னா பெரிய லைனாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம வந்தது லேட்டா, சரி பார்க்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணால் ஒரு வழியாக நல்லபடியாக சாமியை பார்த்தாச்சு. நல்ல ஒரு தரிசனம். இந்த சாமி கும்பிட்டு சரி கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சாமி பார்த்து முடிக்கவே 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோயில் நட சாத்தோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி வெளியில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வேலு இதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் முருகர் படம் ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு கயிறு வாங்கிட்டு மட்டும் வந்துட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. வெஜ் ஹோட்டலில் போய் ஆளுக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.